ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 10 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காத டிப்ஸுக்கெல்லாம் இருக்கும். மறக்காமல் சொல்லுங்கள் இதில் எத்தனை டிப்ஸு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி. இது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல நம்ம எலுமிச்சைப்பழம் ஒரு டைமில் அதிகமாக கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். நிறைய விற்கிறாங்கன்னும் போது ஹோல்சேலில் வாங்கும்போது அப்போ ரொம்ப நாளைக்கு எலுமிச்சைப்பழம் அப்படியே நல்லா இருக்காது. அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா எலுமிச்சைப்பழத்தை ஒன்றா ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பயன்படுத்துனீங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல வேலை செய்யும். தனித்தனியாக தான் சுற்றி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா சுற்றி வைக்கக்கூடாது. அதுக்கடுத்த டிப் என்னென்னு பார்த்தோம்னா ரவை. வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற ரவை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவே வச்சாலுமே அதில் அப்படியே பூச்சியாக கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரவையை நல்ல நீங்கள் அதிகமான ரவையாக இருந்தால் நல்ல வெயிலில் நல்லா காயிற வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. சுத்தமாக வேஸ்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஒருவேளை கொஞ்சமாக இருக்க ரவை வச்சிடணும், ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடாயில் வெறுமனா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. அப்படியே இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. அதாவது அந்த பூச்சியாக ஆகும் இல்லைங்களா, உருண்டையாக அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான்வெஜ்லாம் சமைக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ மீன் வறுத்தோம்னா அந்த கவிச்சி ஸ்மெல் வரும். மீன் வறுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைச்சாலுமே முட்டையை வச்சோ அந்த மாதிரி அப்போ ஏதாவது வறுவல் மாதிரி நீங்கள் நான்வெஜ் முட்டையோ இல்லை மீனோ இல்லை கருவாடோ எது வறுத்தாலும் அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் எலுமிச்சை சாரும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீன்லாம் வறுத்திங்கன்னா வீட்டில் வறுத்து முடித்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம கேக் மேலெலாம் ஐசிங் பண்ணும்போது கத்தியை வச்சு ஒரு டைமில் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது பாலில் இல்லைன்னா சுடுதண்ணியில் கத்தியை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஐசிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்ல வேலை செய்யும். அப்படியே நீங்கள் பண்ணுற ஷேப்புக்கு அப்படியே வரும். எக்ஸ்ட்ராவாக எங்கேயும் கொஞ்சம் வழிகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இஞ்சி நம்ம ஒரு டைமில் அதிகமாக வாங்கிட்டு அதை வச்சோம்னா காஞ்சி போயிடும். காஞ்சி அப்புறமா ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா காஞ்சி அப்புறமாவும் சுக்கு எல்லாம் போட்டு காஃபி பண்ணுவாங்க. இல்லைனா பவுடர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா சுத்தமாக அப்படியே இருந்தால் காஞ்சி போனால் ஒரு சிலர் தூக்கியே போட்டுருவாங்க வேணான்னு சொல்லி. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க ஒரு பாத்திரத்தில், ஒரு பழைய பாத்திரத்தில் கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருங்க. அதில் அந்த இஞ்சியை உள்ளே போட்டு மண் ஃபுல்லாக போட்டு மூடிடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. தினமும் கொஞ்சம் இஞ்சி அதில் உடச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் தண்ணி அந்த மேலே இருக்க தண்ணி காஞ்ச மறுபடியும் கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இஞ்சி அப்படியே இருக்கும். எத்தனை நாளைக்கு வேணாலும் காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக தெளித்து விட்டால் மட்டும் போதும். அந்த ஈரப்பதத்தில் அந்த இஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இஞ்சி ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சமைக்கும் போதும் சரி, நம்ம ஏதாவது டீ பண்ணும்போதும் சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து சாப்பிட்டா அந்த ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நம்ம ஏற்கனவே பண்ண கிளிப்பில் சொல்லியிருந்தோம், இஞ்சி ஒரு வேளை எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை நல்லா காய வச்சுட்டு சின்னதாக கட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸோடு சேர்த்துட்டு பயன்படுத்தலாம்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். இஞ்சியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், சமைக்கும் போது நம்ம எடுத்து சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த மாதிரி அதாவது தண்ணி தெளிச்சுட்டு மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தேங்காய் உடைக்கிறது. ஒரு சிலர்
வந்து பார்த்தோம்னா டக்குன்னு உடச்சிருவாங்க ரொம்ப சூப்பராக. ஒரு சிலருக்கு சுத்தமாக உடைக்கவே வராது, திருப்பி திருப்பி உடச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உடைக்க வராதவங்களுக்கு நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் உடைச்சிங்கன்னா சூப்பராக உடைச்சிடலாம். பூசணிக்காவை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி பாதி பயன்படுத்தியிருப்போம், மீதியை வந்து வச்சு அடுத்த நாளைக்கு பார்த்தா அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருக்கோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூசணிக்காயை பாதி எடுத்து சமைச்சிட்டோம். இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு சுற்றிடுங்க. முழுசாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எடுத்து பாருங்கள், அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம ஃபஸ்ட் நாள் சமைச்சது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதுக்கடுத்து நம்ம கேஸ்லாம் வச்சு சமையல் முடிச்ச அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பர்னர் மேலே தண்ணி பட்டதுன்னா சரியாக எரியாது. அதுக்கு இந்த மாதிரி 2 சின்ன கிண்ணத்தை அந்த பர்னர் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி அப்படியே நீங்கள் மேலே நேரடியாக ஊற்றிட்டு நம்ம கழுவிடலாம். அப்போ வந்து அந்த பர்னர் மேலே தண்ணி படாது, எதுவும் வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோவில் சப்பாத்தியை பற்றி 10 டிப்ஸ் பார்த்துருந்தோம், சப்பாத்தி பூரியும் பற்றி. இந்த டிப்பில் ஒரு சிம்பிளான டிப் பார்க்கல. இந்த நான் ஏற்கனவே பண்ண வீடியோலேயே சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்லலாம். சப்பாத்தி வந்து பார்த்தோம்னா ஒரு சில டைமில் நம்ம ட்ராவலிங்லாம் பண்ணும்போது செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். 2 நாளைக்கு இருந்தால் மட்டும் பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃபஸ்ட் நாள் செஞ்ச மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. மாவில் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றாமல் பால் ஊற்றிட்டு பிசைஞ்சு நீங்கள் பரோட்டா செஞ்சு பாருங்கள். அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது இதை பயன்படுத்தலாம். ஆப்பிள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில டைமில் கட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே கருப்பாயிரும். குழந்தைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ இல்லை ஒய்ஃபோ சரி, யாராக இருந்தாலும் டிஃபன் எடுத்துகிட்டு போகிறோம், வெளியில் போகிறோம், இல்லை எங்கேயாச்சும் டூரே போகிறோன்னா சின்ன மாதிரி இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாமல் இருக்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாரும் போட்டுடுங்க. அதுக்குள்ளே இந்த சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆப்பிள் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பாகற்காயெல்லாம் சமைக்கும்போது மசாலா ஐட்டம்ஸ் ஊற்றி சமைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வெறும் பாகற்காயை வறுக்காமல் ஒரு சிலர் வந்து மசாலா ஊற்றி சமைப்போம். அந்த மசாலாவோட 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் அந்த மசாலாவை ஊற்றி பாகற்காயெல்லாம் சமைச்சிங்கன்னா சுத்தமாக கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மசாலா போட்டு வறுக்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம சப்பாத்தி செய்யும்போது ஒரு சில சப்பாத்தி வந்து அடியில் இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி மாதிரி ஆகிடும், அதே மாதிரி மேலே இருக்கிறதும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு பேப்பர் வச்சுருங்க, நியூஸ் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ. அது மேலே ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தியை வச்சு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு முடிக்கோங்க. அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.